படைவீடு மலை மீது முருகர் கோவில் தெரிந்து பாருங்கள். மலை மீது ஏற முடியவில்லை என்பதற்காக தெரிந்து பாருங்கள். முருகர் கோவில், அருள்மிகு சுப்பிரமணி திருக்கோவில், படைவீடு ரேணுகம்மாள் கோவில். அருள்மிகு யோக ராமச்சந்திர சுவாமி திருக்கோவில், படைவீடு. சுருக்கமாக ராமர் கோவில் என்று சொல்வார்கள். கோபுரம் பாருங்கள். திருவளாகம் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மலை சூழ, ஜவ்வாது மலை சுற்றிலும் மலை சூழ படைவீடு ரேணுகம்மாள் கோயில் அமைந்திருக்கிறது. ரேணுகம்மாள் கோயில் பேக் சைடு தான் இந்த ராமர் கோயில். 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ராமர் கோயில் அமைந்திருக்கிறது. ராமர் கோயில் எதிரே பக்த ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கிறது பாருங்கள். இப்போ ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய ராமர் கோயில் என்று இதை சொல்லலாம். யானை எப்பொழுதும் இங்கே இருக்கும். இப்போது யானை வரவில்லை என்கிறார்கள். காலை டைம் மட்டும்தான் யானை வருமாம் இங்கு. நான் வந்திருப்பது இப்போ மாலை நேரம், அதனால் யானை இப்போது இங்கு இல்லை. கொடிகம்பம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உள்வளாகம் ராமர் கோயில். இதெல்லாம் காண கிடைக்காத காட்சிகள். இந்த பக்கம் பாருங்க, மாங்காய் மரம் தெரிகிறதா? மாங்காய் மரம். இந்த பக்கம் சந்தன மரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபுரத்தில் இருக்கிறார் பாருங்கள். பெருமாள் ஒரு பக்கம் இருக்கிறார் பாருங்கள். உள்ளே செல்லும் வழி. மூலசந்து பார்த்து விட்டு வெளியே வரும் வழி பாருங்கள். எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கிற கோயில் பாருங்கள். எவ்வளோ உயரமான மதில் சுவர் பாருங்கள். அந்த அளவுக்கு உயரம். தென்னை மரத்தில் பாதி ஹைட் இருக்குது மதில் சுவர். கல் மண்டபம் பாருங்கள். ராமர் கோயில் கல் மண்டபம். வில்வ மரம் பாருங்கள். பெரிய பெரிய வில்வ மரம் இருக்கிறது. நாம் வில்வ மரத்தை தொட்டு வணங்கி வேண்டிக் கொண்டால் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். கல் மண்டப கோபுரம். ஸ்ரீ ஸ்வர்ணம் பகவல்லி தாயார். உள்ளே பாருங்க, மூலஸ்தானம் தெரிகிறது. இவ்வளோ பெரிய ராமர் கோயில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாண்டமான கோயிலாக இருக்கிறது. இது எங்கே இருக்குதுன்னா படைவீடு ரேணுகம்மா கோயிலுக்கு பேக் சைடு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கிருஷ்ண துர்கை அம்மன் போட்டி இருக்கிறது.
தீர்த்த கிணறு பாருங்கள், கோபுரம் பாருங்கள். நன்றி, வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ மலையாள காளியம்மன் திருக்கோவில் பாருங்கள், கோபுரம் பாருங்கள். இது எங்கிருந்து படைவீடு ரென்னம்மாள் கோயிலில் பின்புறம் படைவீடு ஊருக்கு பேக் சைடு அமைந்திருக்கும் சக்தி வாய்ந்த காளியம்மன் மலையாள காளியம்மன் கோவில் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும். துலாபாரம், ஆஞ்சநேயர், வேறு ஆஞ்சநேயர் சிலை பாருங்கள். துலாபாரம், சக்தி வாய்ந்த அம்மன், நினைத்த காரியம் கை கொடுக்கும். கோயில் பூட்டியிருக்கிறது. இந்த மூலஸ்தானம் தெரிகிறது பாருங்கள். குழந்தை பாக்கியம், செய்வின பில்லு சூழ்நிலைகள் அனைத்தையும் போக்கும் மலையாள காளியம்மனை ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு விடுதலை ஆகும். சுற்று வட்டாரம் பாருங்கள். தலைப்புறம் வேப்பமரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது ரேணுகம்மாள் திருக்கோயில், வேலூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் கண்ணமங்கலம் இறங்கி படைவீடு வரலாம், அல்லது சந்தவாசலில் இறங்கியும் படைவீடு பஸ் ஏறி வரலாம். இது ஒரு பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். ரேணுகம்மாள் கோயில் வருவர்கள் இதை கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம். வந்து காலக்கோயிலுக்கு அருகாமையிலே ஸ்ரீ பால்முனீஸ்வரர் திருக்கோவில், ஏட்டகிரி பாளையம், களமரான்கோட்டாய் படைவீடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக அமைந்திருக்கிறது. எவ்வளோ உயரம் சிலை பாருங்கள். பாலமுனீஸ்வரர் சிலை. நாய் வாகனம், மூலஸ்தானம், முனீஸ்வரர், காவல் தெய்வம், நினைத்தபடி ஓடி வந்து காக்கும் காவல் தெய்வம் முனீஸ்வரன். அடையும் பாருங்கள். சுற்றி ஜமாமலை, சுற்றிலும் ஜமாமலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த திருத்தலம் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாகும்.